Hi children, most important first lessonல இவ்வளோ நாள் எந்த போர்டு எக்ஸாம்லேயும் கேட்காத ஒரு சம், ஃபோர்த்து சம், டெக்ஸ்டுவலில் ஃபோர்த்து சம். இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மாஸோட ரேஷியோவும் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோடது பிளானட்ஸோடைய ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அதில் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். G1 G2 ஜியோட ஃபார்முலா தெரிஞ்சது, கேபிட்டல் G m/r². கேபிட்டல் ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேணும். ஸோ G1 is equal to Gm1/r1², G2 is equal to Gm2/r2². இப்போ அது ரேஷியோ போடணும், G1/G2. அப்போ போடுறப்போ G1ஓட வேல்யூ அப்படியே வரும், Gm1/r1². G2ஓட வேல்யூ ரெசிப்ரோக்கல் போட்டு எழுதிக்குவோம், r2²/Gm2. G கேன்சல் ஆகும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணு, m1க்கு 2, m2க்கு 3, அதே மாதிரி r1க்கு 4, r2க்கு 7. ஸோ 2 × 7²/4² × 3. 2வும் 16 கேன்சல் பண்ணலாம், 4² 16 ஆகும் இல்லையா, கேன்சல் பண்ணுறப்போ 8 டைம்ஸ் வரும் 16. அப்போ 49/24 ஆகும். ஸோ G1 G2ஓட ரேஷியோ என்னது, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சப்போஸ் நம்பர் மாற்றி கொடுத்தாங்கன்னா நீ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எழுது. ஸோ G1 is to G2 is equal to 49:24. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? இந்த டைம் போட்டு பார்த்துக்கொண்டு ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நீ ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா பர்ஃபெக்டாக உன்னால் எக்ஸாமில் போட முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.